Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வர 29ஆம் தேதி 3ஆம் பிறை வருது. அன்றைக்கி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இனிஷியேஷன் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ சில பேர் லாஸ்ட் மினிட்ல முன்பதிவுக்காக கேட்குறீங்க. அன்றைக்கி முன்னாடியே ஷெடியூல் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். யாருக்காவது இந்த கிளாஸஸ் கற்றுக்கணும், இதில் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸில் அனுபவம் இருந்தால் ஓகே. இன்கேஸ் இது இப்போ தான் நீங்கள் நியூவாக வர்றீங்க இந்த சப்ஜெக்ட்குள்ளே அப்படின்னா, ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ், இது என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்கும் லைஃப்பில், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு அவங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள் ஒரு ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, சில ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கு எந்த கிளாஸ் சூட் ஆகுமோ அந்த கிளாஸ் கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கன்சல்டேஷன் வரும்போது உங்களுக்கு எது தேவைப்படும் அப்படிங்கிறது எங்களால் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி சொல்ல முடியும். ஓகேவா? அதனால் இப்போ கிளாஸ் பற்றி எதுவுமே அவேர்னஸ் தெரியாதவங்களுக்கு புதுசாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறத விட, நீங்கள் அந்த கன்சல்டேஷனுக்கு வரும்பொழுது உங்கள் ஸ்ட்ரகிளுக்கு எது சூட் ஆகுங்கிறத நான் சொல்லிவிடுவேன். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு இதை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா முன்பதிவு செஞ்சுக்கோங்க. இப்போ 29th உங்களுக்கு இனிஷியேஷன் இருக்குதுன்னா நீங்கள் 1 or 2 days பிஃபோராக புக் பண்ணிக்கணும். இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நான், அது வாட்ஸ்அப் நம்பர். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அந்த ஊரோட பேர். ரெண்டாவது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கன்சல்டேஷன் வேணுமா, கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் கற்றுக்குறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி கன்சல்டேஷன் வேணும்னாலும் நான் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நான் சொல்லிவிடுவேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். சரி, இப்போ பைல் 1 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் பார்க்குறோம். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. 1க்கு ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட், 2க்கு ரெட் கலர் ஹீலிங் பிரமிட். உங்களுக்கு முருகர்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா மனதில் நிறுத்திக்கோங்க. 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். ரெடியா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாரு. ஓகேவா? இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஹீலிங் தேவைப்படுது. ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. சரி, இப்போது பைல் 2க்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பைல் 2க்கும் நோ தான். ஓகேவா? இதுவும் நோ கார்டு தான்.